சவுதி அரேபியாவில் சிக்கி தவிக்கும் 3 மீனவர்களை மீட்க கோரி அவர்களது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களிடம் நமது செய்தியாளர் பார்த்திபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சவுதி அரேபியா நாட்டிற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தன்பேட்டை கிராமத்திலிருந்து மீன்பிடி தொழிலுக்காக சென்ற 3 சிறைபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை கொத்தடிமையாக நடத்துவதாகவும் அவர்களை மீட்டு உடனடியாக நாகப்பட்டினம் கொண்டு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மிடம் அவரிடம் கேட்கலாம். இப்போ எதுக்காக இப்ப சவுதி அரேபியா போனாங்க, இப்ப எந்த மாதிரியான கோரிக்கையோட மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கீங்க? அவங்கள ஊருக்கான வர வைக்கணும். அவங்க மீன் பிடிக்கத்தான் போயிட்டு இருந்தாங்க. கடல் தொழில் தான் 6 மாசம் தொழில் போவாங்க, 6 மாசத்துக்கு ஒரு ஊருக்கு வருவாங்க. இப்போ 1 வருஷமா வரவே இல்லை. அவங்க இறந்ததால அவங்க வர விடாத அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. நாங்களும் எல்லா எவிடன்ஸும் அனுப்பி விட்டுருக்கோம். இன்னைக்கு நாளைக்குன்னு இப்படியே இப்போ 9 மாசம் இது பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கும் சாப்பாடு தண்ணி ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்ப இதா இருக்கிறாங்க. நானும் அங்கேயே தற்கொலை பண்ணிட்டாலும் பண்ணிப்பேன், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இங்க மாவட்ட ஆட்சியில பார்த்து பேசி எது மனு கொடுத்தனால ஊரடங்கு வர வைக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அங்க போன 4 மீனவர்கள் ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. மற்ற மீனவர்களை மீட்பதுல இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இது வரைக்கும் அவங்க நம்ம தரப்புல மயிலாடுதுறையில 2 பேரு, இந்த 4 பேர் மீன்பிடிக்கல இது பண்ணும்போது அஞ்சப்பனுங்கிறவர் இறந்து போயிறாரு. அந்த ஒரு போட்டுல போனவர். பாக்கி 3 பேரு விஜயகுமார், செந்தில், தம்பிராஜா. இந்த 3 பேரு, தம்பிராஜாவும் செந்தில் மயிலாடுதுறை மாவட்டம். இது நம்ம நாகை மாவட்டத்துல சாமந்தம்பட்டு விஜயகுமார் அவர். இது என்ன செஞ்சுறாங்க, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துல எம்பிசிக்கு அடிக்கடி மனு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்கிறனால இவங்களும் போய் போராடி பாக்குறாங்க. யாருமே எந்த விதமான இது எடுக்கல. அது என்னன்னு கேட்டானாக்கா, அவங்கள அந்த 3 பேரையும் கொத்தடிமையா வச்சு அந்த ஓனர் அந்த போட்டுக்கு இங்கேருந்து அழைத்தவர் என்ன செய்யறாரு, கொத்தடிமையா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது, உயிருக்கு போராடி அவங்க மீட்டு நம்ம இந்தியாவுக்கு அழைச்சி, அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்கு. அவங்க குடும்பத்தை அவங்களுக்கு எந்த விதமான சேதம் இல்லாம அவங்களை அனுப்பி வச்சாக்கா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எல்லா பேரும் தமிழக வெற்றியாளர் சார்பாக நாங்க மனு கலெக்டர் சொல்லணும். சவுதி நாட்டில் போராடி வரும் மீனவர்களை மீட்க வேண்டும் என்பது இவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பார்த்திபன், நாகப்பட்டினம்.